20ஆம் அதிகாரம். பக்தர் குழாம். இரண்டு மூன்று பக்தர்கள் கூடி வழிபட அவரிடை நான் இருப்பேன். திராட்சை கொடியாய் நான் இருக்க, திரளான கிளையாய் நீ இருப்பாய். அங்கங்கள் வேறாக இருந்திடினும் அவயம் என்பது ஒன்றுதானே. பல பல அங்கமாய் நாம் இருந்தும் ஐயன் அவயமாய் நாம் இருப்போம். அவயம் ஒன்றாய் இருந்திடினும் அங்கங்களின் பணி மாறுபடும். ஐயனின் அவயமாய் நாம் இருந்தும் தொண்டுகள் நம்மிடை வேறுபடும். இனத்தில் எவராயிருந்தாலும் பரமனின் பக்தியில் ஒன்றானோ. தூரமாய் விலகி நாம் இருந்தும் தன் கிருபையால் நம்மை அருகழைத்தான். தன்னிலே நம்மையும் ஒருங்கிணைத்து தரணியில் புதுமை வாழ்வளித்தான். குலத்தில் வேறாய் நாம் பிறந்தும் வேற்றுமை நம்மில் இனி இல்லை. ஆணென்றும் பெண் என்றும் அடிமை என்றும் ஆண்டவனுள் இனி பேதமில்லை. ஆண்டவன் புதிதாய் நம்மை படைத்தான். அவனில் நாம் புது பிறவி பெற்றோம். தேகத்தின் தலையாக அவன் இருக்க சேர்ந்தோம் நாம் ஒரு தேகமாக. இறைவன் அளிக்கும் அருளாலே வளர்ந்தோம் இணைந்தோர் சாயலாக. அவயவமாய் வளர்ந்தவன் சாயலாவோம். அவனுக்குள் ஒன்றாய் பலப்படுவோம். தத்தம் பணிகளை நாம் செய்ய அவன் தேகத்தின் அங்கமாய் வாழ்ந்திருப்போம். தன் விருப்பம் போல் தெரிவு செய்தான். தன் தேகத்தின் அங்கமாய் தொண்டு செய்ய அவயத்திற்கவயம் வேறுபடும். அதுபோல் தொண்டும் மாறுபடும். ஒரே விதமாய் செயல்பட்டால் உதவ அங்கமாய் தான் இருப்போம். ஓர் அங்கமாக உடல் இருந்தால் தேகம் என்றதை கூறுவோமா? பல்வேறு அங்கம் இருந்தால் மட்டும் பயனுள்ள தேகமாய் நாம் இருப்போம். பல பல பணிகளை நன்கமைத்து இறைவனே தேகத்தை வடிவமைத்தான். ஒன்றுக்கொன்று உதவி செய்து ஒன்றாக வாழ வழியமைத்தான். ஓரங்கம் துன்புற உடல் துடிக்கும், மறு அங்கம் இன்புற உடல் மகிழும். தொண்டு மாறினும் பக்தி ஒன்றே,
பணி பல ஆயினும் இறைவன் ஒன்றே, ஒன்றாக்கி நம்மை இயக்குகின்ற கடவுளின் ஆவி தானும் ஒன்றே. தங்குவான் நம்மிலே தனித்தனியே, தன் சேவை ஒன்றாய் நாமும் செய்ய. ஒவ்வொரு அவயமும் அவனில் நின்று ஓரங்கமாகும் நாம் மேன்மையுற. இந்த ஒருமையை பேணிடுவோம், ஒன்றாய் அமைதியில் வாழ்ந்திடுவோம். நம்மில் பலவாய் பிரிந்திருந்தும் இறையான்மா ஒரு தேகம் என்று என்றே ஒன்றாய் இணைந்திருப்பான், நம் எல்லோருக்குள்ளும் நிலைத்திருப்பான். தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போலே தரணியில் அவர்களை ஒற்றுமையாக்கிடு. என் நாமம் தன்னிலே ஒன்றாகி அவரும் என்றுமே நம் புகழ் போற்றியே வாழ. என் மேன்மை தன்னையே அவருக்கு அளித்தேன், என்றுமே நம்மை போல் ஒன்றாய் வாழ. என்னில் நீயும் உன்னில் நானும் இருப்பது போல் அவர் ஒன்றாய் வாழட்டும். பக்தர் குழாம் என்ற 20ஆம் அதிகாரம் இத்துடன் முடிவடைந்தது.